அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. முதல் முறையாக தேமுதிக வந்துட்டு திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த காணொலி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பார்த்துருங்க. பனையூர் பண்ணையார், அதிமுக, பாஜக எல்லாரையும் நம்ம வந்து நல்லா வச்சு ஃபன் பண்ண போகிறோம். முதல்ல நான் வந்து திமுகவை கண்மையாக வண்டிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல்ல எல்லாம் வந்துட்டு ஜெலூசில் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. மக்களுக்கு ஜெலூசில் கிடைக்கிறதுல ஒரே தட்டுப்பாடாக இருக்குது. எந்த மெடிக்கலுக்கு போனாலும் ஜெலூசில் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறாங்களாம். மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டாக்க, இந்த அதிமுக, தாவேகா, பாஜக இவங்க எல்லாம் வந்துட்டு ஜெலூசில்லாம் வாங்கிட்டு போகிறாங்களாம். வயிறு எரியுதுன்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்களாம். அதனால பார்த்தீங்கன்னா ஜெலூசில் தட்டுப்பாடாக இருக்குதா. பொதுமக்களுக்கு இப்படி ஜெலூசில் கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கீங்களே, அதற்காகவே நான் திமுகவை கண்மையாக வண்டிக்கிறேன். அதுலேயும் சில மெடிக்கலே அதிமுக காரங்களோட தான். மெடிக்கலை மூடிட்டே போயிட்டாங்களா. ஒரே புலம்பலுங்க இவனுங்கெல்லாம். எதிர்கட்சிகள்லாம் எடப்பாடி பழனிசாமிலாம் சாபமே விட்டுட்டாரு. தோல்வி பெற வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காரு. சாபம். பாஜக பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா கூட உங்களை மன்னிக்காதரா, இப்படி போய் சேர்த்துட்டீங்களே அவங்க கூட. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேகா ஒப்பாரி வைக்கிறானுங்க. ஐயோ, காலையில இருந்து ஒரே ஒப்பாரி. அது வெறும் 0.45% தான் வாக்கு இருக்கு அந்த கட்சிக்கு, தேமுதிகவுக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஏதோ மாஸ்டர் ஸ்ட்ரோக்குலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அப்படின்றானுங்க. அழுவுறானுங்க. லிட்ரலி மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லை தானே, அப்புறம் என்னத்துக்குடா நீங்கள் அழுவுறீங்க? எதுக்கடா புலம்புறீங்க? நீங்கள் சின்ன கட்சி தானே வந்து சேர்ந்துருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு வாக்கு இல்லை, அந்த கட்சி இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா எதுக்குடா அழுவுறீங்க? தேமுதிக வந்துட்டு திமுக கூட்டணியில் இணைஞ்சது ஒரு நல்ல செய்தி. இன்னும் ஒரே ஒரு நல்ல செய்தி மட்டும் வந்தால் நல்லாயிருக்கும். காதுகளுக்கு இனிமையாக குளிர்ச்சியாக இருக்கும். அது நடக்குமா என்னன்னு தெரியல. நடந்தால் நடக்கட்டும், நடக்கலைன்னாலும் நடக்கட்டும். என்ன பண்ணுறது, நம்ம அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம். நடந்தால் நடக்கட்டும், நடக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வந்து வித்தியாசமாக பல சம்பவங்கள் நடக்கும். தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி தினமும் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இப்போதானே இந்த பெண்கள் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் போட்டதுக்கு இந்த அதிமுக காரங்க எதிர்கட்சிகள்லாம் போய் ஜெலூசில் வாங்கி தீர்த்து அன்னைக்கும் மக்களுக்கு தட்டுப்பாடு. இப்போ மீண்டும் அதே மாதிரியே தட்டுப்பாடு. இந்த திமுகவை நான் கண்மையாக வண்டிக்கிறேனுங்க. இது சரியில்லைங்க. இப்படி மக்களுக்கு ஜெலூசில் கூட கிடைக்க விடாமல் இப்படி பண்ணுறீங்க. இப்படி அரசியல் பண்ணால் என்ன? ஐயோ. ஆனால் பாஜகவுக்கு உள்ளபடியே இது வந்து பயங்கரமான அதிர்ச்சிங்க. ஏன்னா யாருக்குமே தெரியாது. அமித்ஷாலாம் குழம்பி போய் கிடக்குறாராம். என்னையா நடக்குதுங்க, சம்மந்தம் இல்லாமல் இவங்க என்ன அங்கே போயிருக்காங்க, முதல் தடவையாக போய் சேர்ந்துருக்காங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதறல். தேமுதிக திமுக கூட்டணிக்கு வரப்போகுதுன்றது திமுகவில் உள்ள அமைச்சர்களே நிறைய பேருக்கு தெரியாதா. பெண்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் போட்டால் போகும் பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசால் அது கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த காசு வந்து போட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அதே மாதிரி பாஜகவால் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்ததை ட்ராக் பண்ண முடியாமல் திணறி போய் ஆடி போயிருக்காங்க மொத்த பேர். அமித்ஷாலாம் ஏதோ சாணக்கியன், அரசியல் சாணக்கியன்லாம் வந்து சொல்லுவாங்க. என்ன பெரிய சாணக்கியன், சாணி தான் மூஞ்சில வாரி அடிச்சிருக்காங்க. வேற லெவல். தேமுதிக ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி கூட இந்த ஜக்கி வாசுதேவோட இந்த சிவராத்திரி நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி பக்கத்தில் இருந்தாப்புல, பிரேமலதா அவர்கள் பக்கத்தில் எஸ்பி வேலுமணி நின்னாப்புல. அப்போ எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவ்வளோதான் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் போய் சேர போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. பிரேமலதா அவர்கள் லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் வண்டியை திருப்பி விட்டாங்க. அத்தனை பேரும் கதறின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அணில்கள்லாம் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுவாங்க, இந்த சோசியல் மீடியாலெல்லாம் பயங்கர இதுவாக இருப்பானுங்களே ஆக்டிவாக. முன்னாடியெல்லாம் தேமுதிக திமுகவுக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்தப்போ வந்துட்டு பேசின விஷயங்கள், மேடையில் பேசினது, வடிவேல் அவர்கள் பேசினது, இந்த மண்டப விவகாரம், இதெல்லாம் தூக்கிட்டு வரானுங்க. வந்தீங்க பாருங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க, கேப்டனுடைய ஆத்மா அவங்கள மன்னிக்க அப்படின்னா புலம்புறானுங்க, அழுவுறானுங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்தானுங்க. யாருமே வரல. கடைசியாக தேமுதிக மட்டும்தான் கொஞ்சம் என்ன நிலையில இருக்காங்கன்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களும் வந்து ஒரு கூட்டணியில் வந்துட்டாங்கன்றப்போ நம்ம கூட யாருமே வரமாட்டாங்களான்ற விரக்தியில் அழுது ஒப்பாரி வைக்கிறானுங்க பாவம் பசங்க. எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. கலைஞர் அவர்கள் மறைந்த போது விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி அழுதார். ஒரு காணொலி வெளியே வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்காவில் அவருடைய உடல்நிலைக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அங்கேருந்து ரிட்டர்ன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறங்கி நேராக கலைஞருடைய சமாதிக்கு தான் அவர் வந்து போனார். அந்த அளவிற்கு 2 பேருக்குமான பந்தம்ன்றது எப்போவுமே இருந்திருக்கு. ஆனால் அரசியலில் சில கருத்து முரண்பாடுகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அரசியலில் நிலையான நண்பனும் கிடையாது, நிலையான எதிரியும் கிடையாது. ஏன் தாவேகா தலைவர் விஜயை அடுத்த தேர்தலில் நம்ம கூட திமுக கூட்டணிக்குள்ளே வந்தாலும் வரலாம். அது நினச்சி பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் தெரியாது காலம் வந்து யாரை எப்படி மாற்றும்,
இது என்ன ஆகும் ஏதாகும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அரசியல் களத்திலிருந்தே தாவேகா வெளியே போயிடலாம், இல்லாமல் கூட போயிடலாம், என்னன்னு நமக்கு தெரியாது, என்ன வேணால் ஆகலாம். மேபி அந்த கட்சி வந்து அரசியலை கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் மாறி ஒழுங்கான அரசியலை முன்னெடுத்து ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது, தெரியாது. திமுகவை ஒழிப்போம்னு சொல்லிட்டு தொடங்கிய எல்லா கட்சிகளும் இப்போ திமுக கூட தான் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், மதிமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட தான் வந்திருக்காங்க. தேமுதிக வந்துட்டு இந்த கூட்டணியை வந்து முடிவு பண்ணது வரலாற்று பிழையாம் அக்கார்டிங் டு எதிர்கட்சிகள். இந்த வரலாற்று பிழையை கேப்டன் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்றானுங்க. கேப்டனே உயிரோட இருந்திருந்தார் அப்படின்னா அவர் திமுக கூட தான் கூட்டணிக்கு வந்திருப்பார். அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா திமுக கூட்டணிக்கு வரணுன்றது தேமுதிக முன்னாடியே விரும்பின ஒரு விஷயம்தான். ஆனால் சில பல காரணங்களுக்காக திமுக கூட கூட்டணிக்கு வராமல் போயிட்டாங்க. தேமுதிக தொண்டர்களும் சரி, விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, எல்லாருமே முதல்ல இருந்தே திமுக கூட்டணியில் நம்ம சேரணும்னு தான் வந்து அவங்க ஆசைப்பட்டது. கடந்த ஈரோடு இடைத்தேர்தல் ஞாபகம் இருக்கா? சந்திரகுமார் அப்படின்ற ஒரு திமுக சார்பாக போட்டியிட்டாரு. அவரு தேமுதிக இருந்து வெளியே வந்தவர் தான். அவரு எதுக்காக வெளியே வந்தார்னா திமுக கூட கூட்டணி வைக்காததுனால தான் அவருமே வெளியே வந்தது. இப்போ கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டி கொடுக்குறப்போ சொல்கிறாங்க, பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்தது அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து கலைஞர் அவர்கள் முன்னாடியே சொன்ன வார்த்தை. தேமுதிக கூட்டணிக்கு வருமா அப்படின்ற மாதிரி முன்னாடி கலைஞர் அவர்கள் இருக்கிறப்போ அவர்கிட்ட கேட்டப்போ பார்த்தீங்கன்னா பழம் நழுவி பாலில் விழும், அது எப்போ விழும்ன்றது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதை சுட்டி காட்டி தான் இப்போ வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ சொல்கிறாங்க. தமிழகம் பூரா எதிர்பார்க்கிற ஒரே கேள்வி, தேமுதிகவுடனான கூட்டணி திமுக கூட்டணி முடிவாகி விட்டதா? பழம் நழுவி கொண்டிருக்கிறது, பாலில் எப்போது என்று இன்னும் முடிவாகவில்லை. 10 வருடங்கள் கழித்து பழம் நழுவி பாலில் விழுந்திருக்குங்க. அணில்கள்லாம் இதுக்குள்ள புகுந்து பழம் நழுவி பாலில் பழம் நழுவி விஷத்தில் விழுந்திருக்கு, விஷத்தில் விழுந்திருக்கீங்க நீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்களுக்கு கழட்டி விட்டுட்டு எங்க கூட வந்துருக்க ப்ளீஸ் அப்படின்னு கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற பாவமா இருக்குங்க அவனுங்களை பார்த்தா. நமக்கே என்ன தோணுதுன்னா, யாராவது ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு சும்மா ஒரு பேருக்காவது கொண்டு போய் சேர்த்து விடுங்கப்பா. என்ன விட ஓவரால் ஊரா எனக்கே போட்டியா? இல்ல 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 சி வாய் முடே. சமூக வலைத்தளங்கள்ல இந்த ட்விட்டர் மாதிரிப்பட்ட சமூக வலைத்தளத்திலலாம் போய் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக தாவேகாரெல்லாம் எப்படி உருண்டு பிறண்டு அழுகுறாடுன்றதெல்லாம் கண்கூடா பார்க்க முடியும். வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க, நேராக இருந்தால். இப்போ தேமுதிக திமுக கூட்டணியில் சேராமல் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் நின்று இருந்தாருன்னு வைங்களேன், பிரேமலதா அவர்கள் கூட கூட்டணியை உறுதி செஞ்சு புகைப்படம் எடுக்கிற இடத்துல இந்நேரத்துக்கு எல்லா ஊடகமும் எப்படி உருட்டியிருப்பாங்க தெரியுமா? பா என்ன மாதிரியான அரசியல் வியூகம், ராஜதந்திரம் வென்றது, எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் அரசியல் சாணக்கியர் அப்படின்லாம் வந்து விதவிதமாலாம் உருட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சில செய்தி ஊடகங்கள்லாம் ஒரே ஒரு வரி, திமுக தேமுதிக கூட்டணி உறுதி, அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. தாவேக காரணங்கள்லாம் புலம்புறது எந்த அளவுக்கு புலம்புறானுங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக புலம்புறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் ஓபிஎஸ் ஸ்டார்ட்ஸ் அ செப்பரேட் பார்ட்டி அண்ட் ஜாயின்ஸ் த டிவிகே அலையன்ஸ்னு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓபிஎஸ் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம கூட வந்து சேர்ந்தா எப்படி இருக்கும், அது நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டுலாம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தீங்களா? அடே அணில் குஞ்சுகளா, எல்லாருமே கூட்டணி அமைச்சிட்டாங்க, தேர்தல் வேலைகளை பார்க்குறாங்க, அடுத்தடுத்த நகரங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க. உங்கள் தலைவர் என்னடா பனையூருக்குள்ள பதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, ஜோசியக்காரன் சொன்னாதான் நான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு 23ஆம் தேதி தான் வெளியே வர போகிறாரா, என்னங்கடா கட்சி, அதுவும் 1 மணி நேரம் வந்துட்டு ஓட போகிறாரு 12லேருந்து 1. தேமுதிக வந்து கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி அழுகுறானுங்க. ஆனால் இவங்க கட்சி வந்து தேமுதிக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடத்தவே இல்லை. அவங்களா வரணும்னு எதிர்பார்க்குறானுங்க போல. என்ன இது இப்படிலாம் ஈகோ பிடிச்சிருந்தா வேலைக்கு ஆகும் அரசியல். இவங்க வந்து போகவே மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை தேடி வரணும், நம்ம பெரிய மயிர் வர்றவங்களா இருந்தால் அவங்க எல்லாம் நம்மளை தேடி வரட்டும், நம்ம தானே ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. என்ன அர்த்தம்? இது ஒரு நாய்ப்பி, இதை நம்ம மிதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கடந்து தான் போவாங்க. நாய்ப்பியை யாராவது தெரிஞ்சே மிதிப்பாங்களா? எல்லாரையும் பேன்னு பார்த்து இவங்க அவங்கள திட்டுனாங்க, அவங்க இவங்கள திட்டுனாங்க, இவங்க கூட்டணிக்கு போனாங்க கடந்து அழுகுறானுங்க. ஏதாவது உருப்படியான அரசியல் கணக்குகளை மேக் பண்ணிட்டு இருந்து கலாய்க்கிறானுங்க, ஏதாவது பேசுறானுங்கனாலும் பரவாயில்ல, தன்னுடைய நிலைமையே சந்தி சிரிக்குது. ஆனால் அடுத்தவனை எல்லாம் பார்த்து அவங்க அப்படி பண்ணாங்கல்ல, இவங்க எப்படி பண்ணாங்கன்னு புலம்பிட்டு அழுதுகிட்டு இருக்கிறானுங்க. இனிமே வேற விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கிட்ட சாஃப்ட் கார்னர் எடுக்கிற மாதிரிலாம் வந்து எதுவுமே செய்ய முடியாதே. ஏதாவது பேசினாரு, எனக்கு விஜயகாந்த் அவர்கள் ஞாபகம் வருது, கேப்டன் சார் அப்படின்லாம் ஏதாவது பேசினாக்க இங்கேருந்து ரிப்ளை கடுமையாக இருக்குமே பிரேமலதா அவர்கள் கிட்ட இருந்து. விஜயகாந்த் அவர்கள் பேரை சொல்லி ஏதாவது வாக்கு சேகரிக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இனி நடக்காதே. ஐயோ பாவம். இப்போ இந்த கூட்டணி முடிவானதுனால ஒருத்தருக்கு செமையான ஒரு செக் இருக்குங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஞாபகம் இருக்கா? அந்த தேர்தல் அப்போ விருதுநகர் தொகுதியில்
விஜய பிரபாகரன் அவர்கள் நின்னார். இப்போ ஒரு பீஸ் காங்கிரஸ்ல இருந்து வாய் பேசிக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு தெரியுமா, போற இடத்துல எல்லாம். திமுக தயவால எம்பி சீட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருந்து கத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா. இந்த பீஸை திணற விட்டுருக்காப்ல விஜய பிரபாகரன். வெறும் 4000 வாக்கு வித்தியாசத்துல தான் இந்த பீஸ் ஜெயிச்சதே. திமுக அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த நபரை ஜெயிக்க வச்சுச்சு. ஆகவே விஜய பிரபாகரன் அவர்களுக்கு நல்ல செல்வாக்கு விருதுநகர் தொகுதியில இருக்குன்றது திட்டவட்டமா தெரியுது. அதை அவங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிக்கவும் செஞ்சுட்டாங்க. இப்படி மாணிக்கம் தாகூருக்கு கடும் நெருக்கடியை கொடுத்த அந்த விஜய பிரபாகரன் அவர்கள் தேமுதிகன்ற கட்சி இப்ப திமுக கூட்டணிக்குள்ள வருது. ஆகவே மாணிக்கம் தாகூருக்கு ஒரு செக்மேட் வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். வாயை திறப்ப இனிமே அப்படி நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா வாயை திறந்து பேசும், ஏதாவது செய்யும். ஏன்னா அவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு வேலை பார்க்கறது வேற இடங்கள் கிட்ட இருந்து, அதனால அதுக்கு விசுவாசமா இருக்கணும் இல்லையா. 2029 மாணிக்கம் தாகூருக்கு தரமான ஒரு செக்மேட் இருக்கு. பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. அவர் வேற மதுரை வடக்குல போட்டியிடணும், மதுரை வடக்கு நமக்கு வேணும்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. இத்தனை நாட்களா கூட்டணியில காங்கிரஸ் உருவாக்குன டேமேஜை தேமுதிக வச்சு திமுக இப்போ சரி செஞ்சிருச்சு. இப்போ காங்கிரஸ் என்ற கட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. இனிமே காங்கிரஸ் கேட்கக்கூடிய சீட்டை அப்படியே திமுக கொடுக்க முடியாது. காங்கிரஸ் கூட்டணிக்கு கெஞ்சியே ஆக வேண்டும். அதிக சீட்டுன்றது கேட்கவே முடியாது. 1967 இந்த பண்ணையார்கள் இதே ஆணவத்தோட திமுரோட தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை சரியா கத்துக்கல போல இருக்கு. அதே திமுரோட தான் இப்பவும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பண்ணையார்த்தனத்தை மீண்டும் 2026 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒழிச்சு கட்டியிருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய கட்சிகள் கொஞ்சம் அடக்கி தான் வசிக்கணும் அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். தரமான வேலைப்பாடுங்க. அரசியல்னா இப்படிதான் இருக்கணும். தரமா காய் நகர்த்தி அவங்களையும் கூட்டணியிலே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தரமான பாடத்தையும் புகட்டி அமைதியா சைலண்டா சம்பவம் செஞ்சிருக்காரு. திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிற தேமுதிகவை வருக வருக என வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய பிரபாகரன் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் தேமுதிககாரங்க சட்டசபைக்குள்ளெல்லாம் போக போறாங்க. வாழ்த்துக்கள். இந்த கூட்டணியை இவங்க முன்னாடியே வச்சிருந்தாங்கன்னா தேமுதிகன்றது ஒரு நல்ல ஒரு கட்சியா இந்நேரத்துக்கு வளர்ந்து வந்திருக்கும். அதிமுகவெல்லாம் அடிச்சு ஓரங்கட்டி விட்டுருக்கும். ஆனா பழம் நழுவி பாலில் விழுறதுக்கு ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம். ஒருத்தருடைய நிலையை நினைச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பா வருதுங்க. இவர் தான் இது கூட்டணிக்கு பிரம்மாண்டமான கட்சிகள்லாம் வரப்போகுது நம்ம கூட. இன்னொரு பக்கம் பார்த்தாங்க நம்மளை நம்பியும் சில பேர் வரலாம் இல்லையா, நம்மளை நம்ம செயல்பாடுகளை நம்பி சில பேர் வரலாம் இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஆட்சியில் அதிகாரத்திலே பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாப்ல. நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா. நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். எப்படிங்க இது சாத்தியம்? எப்படிங்க இப்படியெல்லாம் ஒருத்தன் அரசியலுக்குள்ள கோமாளித்தனம் பண்றதுக்கே ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருக்கான். அவரு வராரா? ஓ இவரு இவரையும் கூட்டிட்டு வராரா? ஓ அவங்க அப்போ வராங்களா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்போ வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. அதாவது என்னன்னா அந்த இவரு கூட கூட்டிட்டு வரவங்க அவங்களெல்லாம் எங்கடா முரட்டு காமெடி பீஸ் கட்சி. டேய் உங்களை மாதிரி எவனுமே இருக்க முடியாத அரசியல் களத்துல. சைமன் செபாஸ்டியன் தோத்து போயிடுவான் அந்த மாதிரி செயல்படுறீங்களா நீங்க, வேற லெவல்ரா. எனக்கு ஒரு ஐடியா தோணும். இந்த துப்பாக்கி படத்துல இந்த ஒரு சீன் வரும். ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயையும் அந்த காஜல் அகர்வால் இருக்காங்க பாருங்க, அவங்களையும் பார்த்து கேட்பாரு. அந்த அவர் பேரும் வாயில வரமாட்டேங்குது, ஒரு கேரளா ஆக்டர். அந்த மாதிரி ஏன் நீங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்க கூடாது, நான் தாக்கா தாவேக்கா, நல்லா தானே இருக்கும். ஒரு பக்கம் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மானியமா, ஐயுஎம்எல்னு இப்படி ஒரு பக்கம் பெரிய ஒரு கூட்டணி இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தாக்க அதிமுக, பாஜக, பாமக, அமமுக பெரிய அவங்க ஒரு பக்கம் நிற்க, இங்கே ஒரு பக்கம் பார்த்தா தனியாக உங்க விஜய் உயிரெடுக்க வேற நாடு தனியாக அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்டார். இப்படி அரசியல் அனாதை ஆகிட்டீங்களே ப்ரோ, எங்கள் கூட பெரிய கட்சி கூட்டணி வரும், எங்களுக்கு அப்படி பவர் பேக் போர் சைடெலாம் உருட்டுனீங்களே, என்ன இப்போ ஆச்சு, எரிதிரி மாலா 100 நம்பரில் ஃபேனு வை அப்படின்னு கத்தி கதறீங்களே, அழுவுறீங்களே, எங்களுக்கு கேட்குது அனாதைங்க. இவங்களே அனாதைனா இவங்கள விட பெரிய அனாதை ஒன்று இருக்குது, நாம் தமிழர்னு ஒரு குரூப்பு. ஐயோ, அணில்களுக்கு தெரிஞ்ச ஒரே கைவந்த கலை என்னன்னா அபியூஸ் பண்ணுறது. அவனுங்க வந்து இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எதுக்குன்னா திமுக கூட்டணியில் போய் சேர்ந்ததுக்கு. அவங்க வந்து சேர்ந்தாங்க, இவனுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு புரியல, அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் அணில்கள்லாம் மனசை தேத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த தேமுதிகவுக்கு போன ஓட்டெல்லாம் அவங்க தாவைக்காவுக்கு போதான். எப்படிறான்னு கேட்டால் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இதை மன்னிக்க மாட்டார். விஜயகாந்த் அவர்களுடைய தீவிரமான தொண்டர்கள் வந்துட்டு தேமுதிகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்களாம், தாவைக்காவுக்கு வாக்களிச்சிருவாங்களாம். ஏன்னா தேமுதிக துரோகம் செஞ்சிருச்சான். என்னடா துரோகம்? ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். விருதுநகர் தொகுதியை கேப்டன் அவர்களுடைய பையனுக்கு ஒதுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு மாணிக்கம் தாகூரை பிடிச்சி அனுப்பி விடணும். செம்மையாக இருக்கும், செம்ம சீன் இருக்குது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே நடக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல், அரசியல் களம், இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்குறப்போ இந்த தீ தளபதி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. இந்த ஒரு இளவு கொடுத்தவனுக்கு அந்த ஒரு பாட்டு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டில் சில வரிகள் உண்டு. அது அப்படியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தும் வகையாக இருக்கு. புதிய எதிரியே வா, என்னை எதிர்க்கவே பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலே அப்படின்ற மாதிரி புதுசா எவனாவது என்னை எதிர்க்கணும்னா என்னை எதிர்த்து வா, என்னை முன்னாடி எதிர்த்தவங்களா இப்போ என் கூட என் படையில வந்திருக்காங்க, தீ இது தளபதி. அந்த வரிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பக்காவாக பொருந்தது. திமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள்லாம் திமுகவிடமே வந்து நின்னதுதான் வரலாறு. ஏன்னா திமுக வெறும் தேர்தல் அரசியலுக்கான ஒரு கட்சி, இவ்வளவுதான் இப்படிதான் ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்க முடியாது. அது வந்துட்டு மக்களுக்கான இயக்கம், மக்கள் இயக்கம், கொள்கைக்கான இயக்கம். திமுகவுடைய வேர்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. சும்மா நேத்து வந்தவன்லாம் அப்படியே உருவி பிச்சு போட்டுட்டு போறதுக்கு திமுக ஒன்றும் நேத்து முளைச்ச காளான் கிடையாது. 76 ஆண்டுக்கால ஆலமரம். அவ்வளோ எளிதிலெல்லாம் அசைக்க முடியாது, அசைக்கவே முடியாதுன்ற என்ன எழுதி கிழுதுண்டு. 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அதில் இருந்த அனைத்து கட்சிகளும் இப்போ திமுக பக்கம். அதுதான் திமுக. திமுக உடைய இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும் இல்லையா? உங்களுடைய கருத்து என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.